உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கடந்த காலங்களில் எங்களோடு பயணித்த போது எங்கு பெட்டி தூக்குனார் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஆதவச்சனா யார்கிட்டயும் பெட்டி தூக்கல. யார் வந்து யார்கிட்ட பெட்டி தூக்குனாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அமைதியா யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது. உண்மையாக அண்ணாவுடைய கட்சின்னு தான் பணி செய்ய ஆரம்பிச்சேன். சமூக நீதிக்காக தேர்தல் வேலை செஞ்சவன் நான். அப்ப 2021 திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேளுங்க, என்னோட பணி என்னன்னு தெரியும். பெட்டியை தூக்குனது யாருன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், இங்க செய்ய சொல்லக்கூடிய வார்த்தைகள் மானிய கோரிக்கை பத்தி பேசணும்னு சொன்னோம். அவர் சொன்னாரு கவர்மெண்ட் ஆதவியாடா வம்புழுப்பீங்க. சும்மா டிவியில சட்டசபையில லைவ்ல பாத்துனுக்கிற ஸ்டாலின் அவரையே நோண்டு வர்றா. உங்களை சும்மாவா விடுவாரு? நீங்க எல்லாருமே நோட் பண்ணீங்களே, அந்த லாதவ அர்ஜுனா வந்து பேச வந்தாவே எதிர்க்க இருக்க டிஎம்கே கட்சி எல்லாருமே வந்து எஞ்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க, எஞ்சி கத்த ஆரம்பிச்சிருவாங்க, இதனோ பேசுவாங்க, கத்துவாங்க. இவர் வந்து பேசவே ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு. அதுக்குள்ளேயே வந்து லபலபலன்ட்டு இவங்க வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எங்கன்னா திடீர்னு பாயிண்டா கேட்டுற போறான், இல்ல திடீர்னு இங்க யாரையா வம்புல மாட்டி விட்டுற போறான், திடீர்னு அப்பாவை காணோம் பையனை காணோன்ற போறான். சொல்லியே வந்து யாருமே வந்து இவரை பேசவே விட மாட்டாங்க, ஏஞ்சினே இருப்பாங்க. அதுல வேற இப்ப வேற வம்பிழ்த்து விட்டாங்க பெட்டி கிட்டிட்டு. கண்டிப்பா வந்து அந்த ஸ்பீச்ல லம்பா எடுத்துன்னு வந்துருவாரு. அந்த 5 வருஷத்துல இவர் வந்து யார் கூட எல்லாம் வேலை செஞ்சாங்க டிஎம்கேல, யார் யார் என்ன பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சு புட்டு எடுத்துன்னு வந்து ஏதோ ஒரு ஸ்பீச்ல பேச போறாரு. நல்லா தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.